கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரியசாமி வந்து நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், ஆட்சியில் பங்கு தர மாட்டோம்னு சொன்னதுக்கு பதிலடியாக அதை சொல்லியிருக்காரு. அது உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்கன்னா? அவங்க 2 பேர் பார்வையும் சொல்லிட்டாங்க, அது என் பார்வை தேவையில்லை சார். அதே போல் மோர்தானா வந்து வேலூரில் வந்து சுற்றுலா தலமாக மாற்றத்துக்கு வர நடப்பு நிதியாண்டில் வந்து எதனா அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்போ நம்மளுக்கு கோடை விழா கொண்டாடுறதுக்கு கூட திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. அதை அப்படி இருக்கிற பட்சத்தில் வேலூரில் கோடை விழாவே கொண்டாட முடியாமல் இருக்கு. இந்த வருஷம் பட்ஜெட்டில் நல்ல நிதி இருக்கும், அது செய்யணும்னு ரொம்ப ஆசை சார். மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி ஆட்சி பிடிச்சிருக்கு, ஜார்க்கண்டில் வந்து காங்கிரஸ், பிரியங்கா காந்தி வந்து அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. இது ரெண்டுத்தினுடைய இது பார்வை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை, இந்த பெரியசாமியோட பதில் வந்து திருமாவளவனுக்கும் சேர்த்து தானே. அதே போல தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதுனால மீண்டும் ஒரு கூவமாவோ அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றமே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயும் தான் விட்டுறான். இந்த பாலாத்தை அப்படி தான் எடுத்தாங்க, எனக்கு பசுதர் யார் அப்படி தான் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதை விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சவிதா கைந்தி ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கேன், அந்த காலேஜில் இருக்கிற கழிவு நீரெல்லாம் கொண்டாங்க. நாங்கள் பூண்டியிலேருந்து செம்பரம்பாக்கத்துக்கு ஆந்திராவிலேருந்து காற்று கொடுத்து வாங்குற தண்ணி கொண்டாந்து சேர்த்து அந்த தண்ணி போது அது விடுறாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட்டில் என்ன சொல்கிறேன், இன்னொரு தரம் போய் நல்லா பாருங்க, நல்ல தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்கிறாங்க கோர்ட்டில். அதனால ஒரு ஹாஸ்பிட்டலுடைய மொத்த கழிவை கொண்டாந்து குடிநீர் அது காசு கொடுத்து வாங்கின தண்ணி அதில் விடுறான். அதை கூட இந்த அதுக்கு சரியான சொல்லி போட்டது என்ன செய்யறதுவா? நாடு அப்படி ஆகி போயிருக்கு. நம்ம சித்தூர் பேருந்து ஆமாம் சார், மழை வந்தாலே வந்து முழங்கால அளவுக்கு தண்ணி வந்தது சார். ஆமாம் சார், அதுக்கு எதனா ஒரு இதை பண்ணியாச்சு. 3 தரம் இது பண்ணியிருக்கேன். அதாவது டெம்பரவரி சொல்யூஷன் மாதிரி டெம்பரவரி சொல்யூஷன் ₹1 கோடி 30 லட்சம் இங்கே இது வரைக்கும் காவா கட்டி இந்த யூஜிடி இந்த போது கிராஸ் பண்ணுறாங்க, திருப்பி காமா டேமேஜ் ஆகிட்டாங்க. யூஜிடி பைப் போட்டு எப்போ போடுறோம் பைப்பு இது வரைக்கும் போட்டு இங்கே போட்டாங்க, அந்த இது பின்னாடி பின்னாடி போட்டாங்க. சரி, ஓகே நன்றி.